ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து பாப்பாவும் தம்பியும் கேட்டிருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் போல் இருக்குது அப்படின்னாங்க. சரி, என்ன வேணும்னா சுண்டல் எதுனா செய்யலாமா அப்படின்னு சொன்னாங்க. சுண்டல் செய்யணும்னா கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கணும், வேறு ஏதாவது பயிர்கள் வந்து ஊற வச்சு தான் செய்யணும். அதனால இந்த சட்னி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். தட்டைப்பயிர் வீட்டில் இருக்குல்ல, சரி தட்டைப்பயிர் வந்து ஊற வைக்க தேவையில்லை. அதில் வந்து ஒரு சுண்டல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான டீயோ இல்லைன்னா பூஸ்டோ ஏதோ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, உங்களுக்குமே தட்டைப்பயிரில் சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் தட்டைப்பயிறு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு சுண்டல் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 250 கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுக்கலாம், கழுவிட்டு எடுத்துக்கலாம். தேவையான தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை வேக வைக்கிறதுக்கு வேறு எதுவும் இது கூட சேர்க்க தேவையில்லை, இது மட்டும் போதும். ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், தட்டைப்பயிர் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை நம்ம வீணாக்கக்கூடாது. நம்ம அதுக்கப்புறம் இதில் ரசம்லாம் செய்யலாம். இந்த தண்ணியில் சூப்பராக இருக்கும் ரசம்லாம் செஞ்சோம்னா. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம தாளிச்சிடலாம். தட்டைப்பயிர் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், அடுத்து வெங்காயம். நான் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுண்டல் செய்கிறப்போலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து சுண்டல் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ருசி அதிகமாக இருக்கும். வெங்காயம் வதங்குறப்போ ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை வதக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை. உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வேக வச்சதுலேயே உப்பெல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் தேவையில்லை. இப்போ இதில் வேக வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான ஒரு தட்டைப்பயிர் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுண்டல் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. சுண்டல் வந்து மொத்தமாக தாளிச்சாச்சு. நம்ம தேங்காயெல்லாம் போடாமல் அதை மசாலா கொஞ்சம் வறுத்து போட்டு செஞ்சோன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம டீ வச்சுக்கலாம். டீ வைக்கிறது வந்து 2 பேருக்கு டீயும் 2 பேருக்கு பூஸ்ட்டும் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு பால் ஊற்றி வச்சிடலாம். டீ வைக்கிறதுக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ போட்டுக்கலாம். பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். பாப்பா தம்பி வந்து பூஸ்ட்டு தான் குடிப்பாங்க, அதனால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு 2 பேருக்கு அளவாக டீ போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து டிகாசன் இறங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீ வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு ஆற்றி எடுத்துக்கலாம். சூப்பராக டீயும் ஒரு சுண்டலும் ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு ரெடி ஆயிடுச்சு. சாயங்கால நேரத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சுட்டு ஒரு டீ பூஸ்ட் 2மே கலந்து செஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளான வேலை. சட்டுன்னு வீட்டில் யாருன்னா எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சட்டுன்னு போய் ஒன்று தட்டைப்பயிர் வேக வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சைப்பயிர் வேக வைக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க 2மே ஊற வச்சு தான் செய்யணுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக ஊற வைக்கவே தேவையில்லை. நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சாலே சூப்பராக வெந்துடும். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம குக்கரில் வேக வச்சது எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக நம்ம 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ ஊற வைக்கலாம் தேவையில்லை. சட்டுன்னு உடனே நம்ம வேக வச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக வேகக்கூடியது தான் 2மேவும். அதனால ஈஸியாக யாராவது கேட்டு நம்ம வீட்டில் யாருக்காவது சாயங்கால நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சட்னி இந்த மாதிரி ஒரு சுண்டலும் ஒரு டீயோ காஃபியோ இல்லை பூஸ்டோ ஏதோ வச்சு கொடுங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் வரும். அதே போல் பெல் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வராது. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அமுத்துறப்போ ஆல் அப்படின்னு ஒன்று கேட்கும். அந்த ஆளை கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுண்டலையும் டீயும் குடிக்க போகலாம்.